வணக்கம். e-office self explanatory videos இரண்டாவது சீரீஸ் வீடியோ நம்பர் 18. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட்டர் நீங்கள் உங்கள் ஃபைலில் ஒரு டிராஃப்டை வந்து நீங்கள் உருவாக்கும் போது நார்மலாக பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுவீங்க கண்டென்ட்டை. அந்த மாதிரி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது சில அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரும். லேண்ட்ஸ்கேப்பில் உங்கள் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டான ஃபிக்சேஷன் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வி ஹேவ் ஒன் ஆப்ஷன் கால்ட் அஸ் அப்லோட். அதே டிராஃப்ட் தான், பட் மெத்தட் மட்டும் டிஃபர் ஆகுது. காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணாமல் வி ஆர் யூஸிங் அப்லோட் மெத்தட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன டிராஃப்ட் வேணால் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். மைட் பி லெட்டர், ப்ரொசீடிங்ஸ், மெமரண்டம், என்னமோ ஒன்று. பட் ஆனால் அது ஒரு டிராஃப்ட் அப்படின்னா அதை நீங்கள் இந்த மெத்தடுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண மாட்டீங்க. யூ டோன்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். அதை நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலை. அதுக்கு பதிலாக அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சில அலைன்மெண்ட் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டிராஃப்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இதில் வராது. அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்புன்ற கண்டென்ட் இருக்குது. உங்கள் கண்டென்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குன்னா நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது யூ வில் ஃபேஸ் சம் டிஃபிகல்ட்டிஸ். அதையும் ஓவர் கம் பண்ண முடியும் இந்த மெத்தடில். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா ஹேஷ்டேக் போட வேண்டாம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்கே டேட் வேணுமோ, அப்ரூவ் பண்ணுற டேட் வேணுமோ அதை அப்ரூவ் டேட் போட்டு வைப்பீங்க, ஹேஷ்டேக் போட்டு வைப்பீங்க. அதே மாதிரி எங்கே பெயர் வரணுமோ அப்ரூவ் பை நேம் போடுவீங்க. அது இங்கே பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஹேஷ்டேக் போட்டாலுமே இந்த மெத்தடில் இட் இஸ் ஆஃப் நோ பர்பஸ், அது யூஸ் கிடையாது. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னன்றதெல்லாம் வேறு வீடியோவில் சொல்லிடலாம். பட் நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா அப்லோட் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இப்போ இந்த வீடியோவில் சொல்லிடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபைல் போய்ட்றேன். ஒரு ஃபைலில் டிராஃப்ட், கிரியேட் நியூ டிராஃப்ட், இதெல்லாம் சேம் மெத்தட் தான். எவ்ரிதிங் இஸ் சேம். ஸோ கிரியேட் நியூ டிராஃப்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்னோட கன்வென்ஷனல் மெத்தட் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலாக நான் கண்டென்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன். Ctrl+A அண்ட் Ctrl+C கொடுக்குறேன். இப்போ நான் Ctrl+V கொடுக்குறேன். இது வந்து எனக்கு காப்பி அண்ட் பேஸ்ட். அப்படி இருக்கும்போது பாருங்கள் எனக்கு அலைன்மெண்ட் இஷ்யூஸ்லாம் வருது. உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இது நான் e-officeல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது. இது என்னோட சோர்ஸ் டாக்குமெண்ட். ரெண்டுமே அதே தான், ஒரே கண்டென்ட் தான். பட் யூ ஜஸ்ட் செக் அவுட் ஃபார் தி அலைன்மெண்ட். எந்த மாதிரி அலைன்மெண்ட் இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதுவுமே இப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இதே தான் இங்கே பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். பட் யூ ஜஸ்ட் செக் அவுட் தி அலைன்மெண்ட். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஹேவ் ஒன் ஆப்ஷன் கால்ட் அஸ் அப்லோட். இந்த அப்லோட் எங்கே இருக்குன்னா, ஒரு டிராஃப்ட் ஓப்பன் பண்ண இந்த இடத்துல இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு இருக்குங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடுன்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லை உங்கள் லேப்டாப்பில் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்களா டிராஃப்ட், அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன்னு கொடுங்க. இந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சர்ப்ரைசிங் ஃபார் யூ. ஏன்னா இந்த அலைன்மெண்ட் இஷ்யூஸ்ன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ பாருங்கள், நீங்கள் உங்கள் ஒரிஜினல் டிராஃப்டில் என்ன அலைன்மெண்ட் பண்ணி வச்சிங்களோ எக்ஸாக்ட்லி த சேம் அலைன்மெண்ட் இங்கே வந்தாச்சு. ப்ரொவைடட் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, உங்கள் கண்டென்ட் லேண்ட்ஸ்கேப்பில் இருந்துச்சுல்ல, அதுவும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் அப்படியே இங்கே வந்தாச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் குட் ஹியர். ஸோ அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இல்லை அண்ட் உங்களால் லேண்ட்ஸ்கேப்பும் டிராஃப்டில் கொண்டு வர முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது மற்றதெல்லாம் இட் இஸ் சேம் தான். வீடியோ நம்பர் 17 பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டிராஃப்ட் நேச்சர்னா என்ன, ரெசிப்ட் நம்பர் என்ன செலக்ட் பண்ணணும், ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் அகெயின். பட் ஆனால் இது எல்லாமே இட் இஸ் சேம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ப்ரைமரி ஃபோக்கஸ்ன்னும் போது நம்மளோட டிராஃப்ட் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதை ஜஸ்ட் நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அப்லோட், என்னோட சோர்ஸ் ஃபைல் இது தான் அப்லோட். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இப்போ தமிழ் பற்றி நான் சொல்லலை. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தமிழ் டாக்குமெண்ட், அது தனியாக வீடியோ கொடுத்துடலாம். அண்ட் ஈவன் எக்ஸல் பற்றியும் சொல்லலை. உங்கள் டிராஃப்ட் வந்து எக்ஸலில் இருக்குன்னா அதை பற்றி நம்ம பேசலை. நமக்கு இங்கிலீஷில் இருக்குது, அது வேர்ட் ஃபைலாக இருக்குது. அதை அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றது இங்கே சொல்லியாச்சு. நீங்கள் உங்கள் வேர்ட் ஃபைலே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் பிடிஎஃபாக மாற்றிலாம் அப்லோட் பண்ண வேண்டாம். எக்ஸாக்ட்லி உங்கள் வேர்ட் ஃபைலை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் குட். லேண்ட்ஸ்கேப் வந்தாச்சு, அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இல்லை. ஸோ இது ஐ அகைன் டெல் இன் திஸ் வீடியோ இதெல்லாம் எதுக்கு முக்கியம்ன்ட்டு.
இப்போ இந்த டிராஃப்ட் நேச்சர்ன்றது இடதுபுறம் உள்ள இந்த டிராஃப்ட் வந்து ஒரு புது டிராஃப்டா இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரிப்ளைக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் பை சான்ஸ் ஆல்ரெடி இந்த ஃபைலில் இருக்க ஒரு தபாலுக்கான ரிப்ளைனா நீங்கள் ரிப்ளைன்னு செலக்ட் பண்ணுங்கள். ரிப்ளைன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த தபாலுக்கான ரிப்ளைன்றதை பாருங்கள், அதை நீங்கள் டிக் பண்ணுங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா இந்த தபால் நம்பருக்கு உரிய மெயின் கேட்டகரி, சப் கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிடணும்னா இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த டிராஃப்ட் என்ன மெயின் கேட்டகரியை சேர்ந்தது, எந்த சப் கேட்டகரி சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடணும். இப்போ எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக மாற்றிக்கிறேன், பில்டிங்னு மாற்றிடுறேன் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் பீனல் ரெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் டிராஃப்ட் வந்து எனக்கு இந்த மெயின் கேட்டகரி இந்த சப் கேட்டகரியில் வருது. அதே மாதிரி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்டோட சப்ஜெக்ட் தான் இங்கே இருக்கும். டெஃபினட்டாக வந்து நான் என்னோட அந்த டிராஃப்டோட சப்ஜெக்ட் இருக்குல்ல அதை அப்படியே காப்பி பண்ணி ஐ கேன் பேஸ்ட் இட் ஹியர், இங்கே பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டேன்னா அடுத்து ரொம்ப முக்கியமானது, இடதுபுறம் உள்ள இந்த டிராஃப்ட் வந்து என்ன வகையை சேர்ந்தது, ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்குறாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து இட் இஸ் அ மெமராண்டம். இப்போ இதுவே ஒரு ப்ரொசீடிங்ஸ், இல்லை இதுவே ஒரு யூஓ நோட், இதுவே ஒரு லெட்டர், இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னா எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இது எதுக்காகன்றதை சொல்லிடுறேன். ஸோ இது மெமராண்டம் செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த டிராஃப்ட் வந்து என்ன லாங்குவேஜ் சேர்ந்தது, இங்கிலீஷ் ஆர் தமிழ். ஸோ இட் இஸ் இன் இங்கிலீஷ். இதை பண்ணிவிட்டு நமக்கு இஷ்யூ மெத்தட் ஆஃப் டெஸ்பேட்ச், வி கால் இட் இஷ்யூ. இந்த மெத்தட் ஆஃப் டெஸ்பேட்ச் பண்ணும் போது தான் நமக்கு இந்த இடத்துல இருக்க தகவல்கள் தேவை. இந்த விஷயங்கள் அப்படியே இருக்கணும். பட் இதுவும் என்னென்னா இங்கே என்ன மீன் பண்ண வராங்கன்னா, இந்த டிராஃப்ட் அப்ரூவ்லாம் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணும்போது யாருக்கு சென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ரிப்ளைன்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ரிப்ளைன்னு செலக்ட் பண்ணதுனால இந்த ரெசிப்ட்டை செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த ரெசிப்ட் யாருக்கிட்டேருந்து வந்துச்சோ நம்ம அவங்களுக்கு தானே ரிப்ளை கொடுக்குறோம். ஸோ அந்த கான்செப்டில் இந்த ரெசிப்டோட சென்டர் யார் அனுப்புனாங்களோ அவங்களோட ஐடிஸ் இங்கே வந்துடுது. ஸோ நமக்கு என்னென்னா யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட் ஆஃபீஸோட தபால் செக்ஷனுக்கு தான் நம்ம அனுப்புவோம். ஸோ டிபிஎல்னு ஃபஸ்ட்டு போடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் டிபிஎல் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா TAND இந்த மாதிரி போடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இஷ்யூ மெத்தட் ஆஃப் டெஸ்பேட்ச் யூஸ் பண்ணும்போது இங்கே மாற்றி கொண்டு வந்துக்கலாம். பட் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடலாம். இப்போ நமக்கு பிரைமரி ஃபோக்கஸ்ன்றது அப்லோட் மெத்தடை யூஸ் பண்ணுறது எப்படி. ஸோ இந்த எக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அடுத்து இந்த ரிப்ளை டைப்புன்னு கேட்குறாங்க. இந்த ரிப்ளை டைப்னா என்னென்னா, இந்த டிராஃப்ட் வந்து ஃபைனல் ரிப்ளையாக போகுதா இல்லை இன்டரிம் ரிப்ளையாக போகுதான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபைனல்னா ஃபைனல், இன்டரிம்னா இன்டரிம். ஓகே, இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னோட ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் புதுசாக நான் இந்த டிராஃப்டை இனிஷியேட் பண்ணுறேன். இது எதுக்கான ரிப்ளையும் கிடையாது அப்படின்னா வெரி சிம்பிள், இந்த நியூ அண்ட் ஃப்ரெஷ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மெமராண்டம் இந்த நியூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெசிப்ட் நம்பர் கேட்காது. ஏன்னா இது மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் புதுசாக அனுப்புறீங்கன்னா நீங்கள் எந்த தபாலுக்கும் சம்மந்தப்பட்டது கிடையாது. இட்ஸ் அ நியூ ரிப்ளை. அப்படின்னும் போது மெயின் கேட்டகரி, சப் கேட்டகரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து எக்ஸாக்ட்லி த சேம். இப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் நியூ கொடுத்துட்டு இந்த ரெசிப்ட் நம்பர் செலக்ட் பண்ணாத போது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்துச்சுல, அது வரல. ஏன்னா நம்ம ரெசிப்டே செலக்ட் பண்ணல. இப்போ இதுவே நான் ரெசிப்டை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெசிப்டோட சென்டர் யாரோ அவங்க வந்துடுறாங்க. பட் நான் டெம்பரரியாக நான் இஷ்யூ மெத்தட் ஆஃப் டெஸ்பேட்ச் பண்ணாத வரைக்குமே நான் இதை என்ன பண்ணிடுறேன், இதை எடுத்து விட்டுறேன். இஷ்யூ மெத்தட் பண்ணுறேன் அப்படின்னா அப்பயும் எனக்கு தேவை தான். பட் நான் கரெக்டான சில ஆட்களை செலக்ட் பண்ணணும்னா அதுக்கான என்ட்ரிஸ் இங்கே இருக்காது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் தனியாக கொடுத்துடலாம். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு டிராஃப்டை அப்லோட் பண்ணுறது எப்படி, அவ்வளோதான் சொல்கிறோம். ஸோ சப்ஜெக்ட் ஐம் சேஞ்சிங். இதெல்லாம் பண்ணிட்டேன்னா இது என்னோட டிராஃப்ட். இப்போ இன்கேஸ் பை சான்ஸ் இதுவே ஒரு கவரிங் லெட்டராக இருக்குது, இது கூட சில அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, சில அனெக்சர்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியாப்பட்ட அனெக்சர்ஸை இந்த அட்டாச்மெண்ட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட்னு எடுத்துப்போம். நான் இங்கே அட்டாச்மெண்ட்டில் கொடுத்துக்கிறேன். இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இன் எனி ஃபார்ம், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், PPT கூட இருக்கலாம். என்ன ஆகும்னா டிராஃப்ட் இந்த மெத்தடில் ஒரு டிராஃப்ட் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த மாதிரி அப்லோட் பண்ணுற டிராஃப்டை 2 விதமாக வந்து சைன் பண்ணுவாங்க. நார்மலாக அப்ரூவ் பண்ணுறது தான் ஒரு ப்ரொசீஜர். அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒன்று யூஸிங் இ-சைன், ஒன்று இ-சைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிஎஸ்இ டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், அந்த ஒரு டாங்கிள், ஒரு யூஎஸ்பி டாங்கிள் மாதிரி இருக்கும், அதை போட்டு சைன் பண்ணுவாங்க ஃபைல் அப்ரூவிங் ஆஃபீஸர், அவங்க பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பெயர் வந்துடும், அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன் நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு டிராஃப்ட் எப்படி இருக்குன்னா, அது ஷோ டு யூ. ஓகே, இது நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக சேவ் பண்ணிடணும். நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட்டராக இந்த ஃபைல் அடுத்த லெவல் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் சேவ் பண்ணிடணும். நீங்கள் சேவ் பண்ணாமல் இந்த ஃபைல் அடுத்த லெவல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட் ஹேப்பன்ஸ் இஸ், உங்களுக்கு இந்த டிராஃப்ட் அடுத்த லெவலில் தெரியாது. நீங்கள் இந்த ஃபைலில் கிரியேட் பண்ண நோட் ஃபைல்லாம் தெரியும், நீங்கள் இந்த ஃபைலில் கிரியேட் பண்ண இந்த நோட்டெல்லாம் தெரியும். பட் ஆனால் நீங்கள் சேவ் பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த டிராஃப்ட் தெரியாது. ஓகே, இப்போ இதுதான் அந்த டிராஃப்ட். இப்போ இந்த டிராஃப்ட், இப்போ ஜஸ்ட் இந்த டிராஃப்ட் அப்ரூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிராஃப்ட் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் ஜஸ்ட் இப்போ பண்ணி காமிக்கிறேன். பட் ஓகே, இந்த வீடியோவில் ஐ எக்ஸ்பிளைன் இட் யூ. பட் ஆனால் சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ ஃபைல் அப்ரூவிங் ஆஃபீஸர், இப்போ யாருக்கிட்ட இந்த ஃபைல் டிராஃப்ட் போதோ அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன் என்ன ஆகுது, என்னோடய ஃபைல் நம்பருங்க, என்னோடய ஃபைல் நம்பர் இது தான். அப்ரூவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஃபைல் நம்பர் வந்தாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இஷ்யூ நம்பர்னு ஒன்று வந்தாச்சு. எத்தனை பேஜஸ் இருக்கோ எல்லா பேஜோட டாப் லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னரில் இது வந்துடும். அப்போது இந்த அட்டாச்மெண்ட் கொடுத்தோம்ல, இது அனெக்சரில், இதில் என்னங்க வரும் அப்படின்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரெண்டு நம்பர்ஸும் வந்துடும், ஃபைல் நம்பரும் வந்துடும், இஷ்யூ நம்பரும் வந்துடும். பட் ஆனால் என்ன வராதுன்னா, இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஃபைல் அப்ரூவிங் ஆஃபீஸர் ஒன்று இ-சைன் யூஸ் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை டிஎஸ்சி யூஸ் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அது இந்த அனெக்சர்ஸில் வராது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவித்த தகவல் என்னென்னா, நான் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுறேன், அந்த டிராஃப்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் நான் அப்லோட் பண்ணும் போது எனக்கு அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரலை. அதேமாரி லேண்ட்ஸ்கேப் கண்டென்ட்டை என்னால் டிராஃப்டில் கொண்டு வர முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேசுனது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான், இங்கிலீஷ் டிராஃப்ட் தான். தமிழ் we will give it in a separate வீடியோ, தனி வீடியோவில் கொடுத்துடலாம். ஹேஷ்டேக்ன்றதை யூஸ் பண்ணலை, ஏன்னா அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we said ஒன்று இ-சைன் யூஸ் பண்ணி சைன் பண்ணுவாங்க, இல்லைனா டிஎஸ்சி யூஸ் பண்ணி சைன் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். ஸோ இந்த வீடியோவில் கண்டென்ட் இவ்வளோ தான். வணக்கம்.